ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதியான இன்று வந்து தமிழகம் முழுவதுமே இது நடந்தது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதாவது 15 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த தேர்வு வந்து இன்றைக்கி எழுதியிருந்தாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையவே வந்துட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கேட்ட கேள்விகள் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நார்மலாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருந்தது. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே தமிழில் எல்லாருமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா அதில் அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிலபஸ் கொடுத்துட்டு அந்த சிலபஸை எங்கேருந்து வேணாலுமே எடுத்துட்டாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் தரம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் முதல் கொண்டு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பழங்காலத்தில் இருந்துமே அதை எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட ஓவரால் ஜென்ரல் தமிழில் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அதாவது ஆன்சர் கீ வச்சு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம். அந்த ஆன்சர் பிடிஎஃபை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லா வழிமுறைகளையும் இதில் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே மாடரேட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, இது ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது 101லேருந்து 200 வரைக்கும் இருந்தது. ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸுக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் கொடுப்போம். அந்த 2 டைப் ஆஃப் பிடிஎஃப்பும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நம்மள்கிட்ட பெற முடியும் அப்படின்னா இது பிடிஎஃபாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு 99.9% பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ சில ஆன்சர் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு ஸோ டிஎன்பிசி தரப்பில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஃபர்ட் போட்டு 99.9% நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 கொஸ்டினுக்குமே அதாவது தமிழில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் இல்லாமல் எந்த கொஸ்டின்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நீங்கள் பெற முடியும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? நம்ம டைரெக்டாக வந்து நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணலாம். ஸோ அப்படி சேட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் யூடியூப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் பேப்பருமே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸ் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைப்போம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்த வித்தின் 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது விசுவல் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நம்ம தயார் பண்ணது. ஸோ 100%ன்னு சொல்ல முடியாது, 99.9% பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி உங்களோட ரிவ்யூஸை இதில் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க. பட் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அதோட தரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே போராக இருந்ததா அல்லது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சிலபஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்காமல் தமிழ் ரொம்பவுமே டஃப்பாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ஜிகே அப்படிங்கிறது மாடரேட்டாக இருந்தது, அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஏன்னா படித்த எல்லாத்துக்குமே வந்து அது நல்லாவே தெரியும். மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, அது ரொம்பவுமே ஈஸியாக தான் இருந்தது. நட்டில் வச்சு தாஸ் அப்படிங்கிறத இப்போ நான் லட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி அப்படின்னா தமிழ் தான். அந்த தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஜிஎஸும் ப்ளஸ் ஆப்டிடியூடும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே இருந்தது. ஸோ உங்களோட வேர்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிடிஎஃப் நம்ம சேனல்லேருந்து
அன்னைக்கே வந்து கொடுக்க முடியும். 99.9% அக்யூரஸியாக நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை டச் பண்ண, நான் நம்பர் கொடுக்கல, லிங்க் தான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே நம்மளோட பேஜுக்கு வந்துடும். அதில் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன கொரீஸ் கேட்குறீங்களோ அது எல்லாமே நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதில் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஸ்னாப்ஷாட் நீங்கள் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பிடிஎஃப்மே, அதாவது இண்டிவிஜுவல் பிடிஎஃபாகவே நான் அனுப்பிச்சிருவோம். ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வைப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.